மலேசியாவில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவரை தன்னார்வ அமைப்பினர் மீட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்த சம்பவம் அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த மாயழகு 14 ஆண்டுகளுக்கு முன்பு வேலைக்காக மலேசியா சென்றார். கடந்த 7 ஆண்டுகளாக அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு வீதிகளில் சுற்றித் திரிந்து வந்துள்ளார். மாயழகின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதனை பார்த்த மாயழகின் மூத்த மகன் மலேசியாவில் உள்ள உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் மக்கள் மன்றம் என்ற தன்னார்வ அமைப்பு மூலம் மாயழகு மீட்கப்பட்டார். அவருக்கு மலேசியாவிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சையில் குணமடைந்த மாயழகி 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் திரும்பியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் அவரை உறவினர்கள் வரவேற்றனர். மக்கள் மன்றம் அங்கே இருக்கக்கூடிய சார் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் வழியாக அதை பார்த்து என்ன ஆயிருக்கு இடத்துக்கு தேடி வந்து அதுக்கப்புறம் 2 மாதம் தீபாவளிக்கு 10 நாள் முன்பு தீபாவளி 10 நாளுக்கு முன்பு தான் அவர் என்னை அழைச்சி கொண்டு போய் ஒரு இடத்துல அங்கே வச்சு என்னை மாதிரி நிறையா உதவியெல்லாம் செஞ்சு எனக்கு வந்து திருச்சியில் நின்று உங்கள்கிட்ட பேசுகிறேன்.